ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. நாம் பகவானுடைய குழந்தைகளாவோம். நாம் ஆதி தேவன் பிரம்மாவின் குழந்தைகளும் ஆவோம். இவ்வுலகில் 2 யுகங்களுக்கு நாம் மிக உயர்ந்த தேவதைகளாக வாழ்ந்தோம். இந்த படைப்பில் அநேக பிறவிகள் நாம் ஹீரோ நடிப்பை நடித்தோம். நாம் எத்தனை ராயலானவர்கள்! பிரம்மா பாபா மிகவும் ராயலாக இருந்தார். அவரை போன்றே அவரது குழந்தைகளாகிய நாமும் ராயலானவர்களாவோம். உங்களுக்கு நினைவிருக்கும், பிரம்மா பாபாவை பார்த்து ராஜாக்கள் கூறியதுண்டு, தாதா அவர்களே, பகவான் தவறு செய்துவிட்டார். உங்களைத்தான் ராஜாவாக ஆக்கியிருக்க வேண்டும், தவறி எங்களை ராஜாவாக்கிவிட்டார் என்று கூறியிருக்கிறார்கள். பாபாவின் நடை, பாபாவின் வார்த்தைகள், அவரது உணவு பழக்கம், அவரது நடவடிக்கைகள் ஆகிய அவை அனைத்தும் அவரது உயர்ந்த ராயல் தன்மையின் பொலிவை வெளிப்படுத்தின. அது அனைவர் மீதும் அழிவற்ற தாக்கத்தை ஏற்படுத்தியது. பார்த்தவர்கள் பார்த்தபடி நின்று விட்டார்கள். சாக்காரத்தில் பிரம்மா பாபாவை பார்த்தவர்களுக்கு நன்றாக தெரியும், அவர் மிகவும் ராயலாக இருந்தார். அவரை பார்த்த கண்கள் களைப்படையவே இல்லை, அவரையே பார்த்து கொண்டிருந்தன. எவ்வாறு சிவ தந்தை அனைவரையும் கவர்ந்தெழுக்கிறாரோ அவ்வாறே பிரம்மா பாபாவின் பர்சனாலிட்டியும் மிகவும் கவரக்கூடியதாக இருந்தது. நாம் அவரது குழந்தைகளாவோம். அவரது அந்த ராயல் தன்மையை நாமும் வெளிப்படுத்த வேண்டும். நாம் ஆதி தேவன் பிரம்மாவின் குழந்தைகளாவோம், பகவானுடைய குழந்தைகளாவோம். நாம் இந்த உலகின் மகான் ஆத்மாக்களாவோம். இந்த உலகில் ராயல் குடும்பத்தில் வாழ்ந்தவர்களாவோம். நாம் எத்தனை பெரிய காரியங்களை செய்திருக்கிறோம். இந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போமானால் உண்மையில் நாம் மிகவும் ராயலாக இருப்போம். நமது பார்வையிலிருந்து, நாம் நடந்து கொள்வதிலிருந்து, நமது வார்த்தைகள் மூலமாக, நாம் உணவை அருந்தும் விதத்தின் மூலமாக அனைவருக்கும் ராயல் தன்மை வெளிப்படும். நினைவில் வைப்போம், யார் ராயலானவர்களோ அவர்கள் யாரிடமும் எதையும் வேண்ட மாட்டார்கள். யார் ராயலானவர்களோ அவர்களது கண்கள் எங்கும் சென்று மூழ்குவதில்லை. அதாவது அவர்கள் யாராலும் கவரப்படுவதில்லை. யாரிடமிருந்தும் எதையும் பெற வேண்டும் என்ற விருப்பமும் அவர்களுக்கு இருக்காது. யாருடைய பர்சனாலிட்டியை பார்த்தும் அவர்கள் சாய்ந்து போவதில்லை. நாம் தன்னைத்தான் ஆசைகளே அறியாதவராக ஆக்கிவிடுவோம். யாரிடமிருந்தும் எதையும் பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கக்கூடாது. வேண்டுவது என்பதோ யாசிப்பதாகும். அது பெகருடைய அடையாளமாகும். யார் உயர்ந்த ஆத்மாக்களோ அவர்கள் மனதளவில் கூட யாரிடமும் யாசிக்கக்கூடாது. இதில் கவனம் செலுத்த வேண்டும். அது செல்வத்தின் வேண்டுதலோ, பொருட்களின் வேண்டுதலோ, சாதனங்களின் வேண்டுதலோ, பெயர் புகழ் மரியாதையின் வேண்டுதலோ, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று மீண்டும் மீண்டும் வேண்டுவது, இவை எதுவுமே ராயலான ஆத்மாவின் லட்சணங்கள் அல்ல. யார் ராயலானவர்களோ அவர்கள் தமது தகுதியை வளர்த்துக் கொள்கிறார்கள், மேலும் தமது உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருக்கிறார்கள். எனவே யார் தனது ஆன்மீக பெருமிதத்தில் நிலைத்து விடுவார்களோ, மேலும் தன்னைத்தான் தகுதி வாய்ந்தவர்களாக ஆக்கிக் கொள்வார்களோ அவர்களுக்கு தாமாகவே அனைத்தும் கிடைத்து விடுகின்றன. அவர்கள் எதையும் வேண்ட வேண்டிய அவசியமே இருப்பதில்லை. பாபா முதல் நாளிலிருந்தே நமக்கு மீண்டும் மீண்டும் கூறியிருக்கின்றார், குழந்தைகளே, நீங்கள் ஒருபோதும் யாரிடமும் எதையும் வேண்டக்கூடாது. அப்போது சிலர், பாபா, நாங்கள் வேண்டவில்லை என்றால் எவ்வாறு மக்கள் கொடுப்பார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு பாபா கூறினார், உங்களது யோக பலத்தினால் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். எனவே வாருங்கள், நாம் மிகவும் ராயலானவர்களாக ஆவோம். நமது நடவடிக்கைகளால், நமது வார்த்தைகளால், நமது ராயல் தன்மையின் பொலிவை, ராயல் தன்மையின் தாக்கத்தினை பிறர் மீது ஏற்படுத்துவோம். எனவே இன்று முழு நாளும் பரந்தாமத்தில் ஞான சூரியனின் கிரணங்களுக்கு கீழே இருப்பதற்கான பயிற்சி செய்வோம். ஞான சூரியனின் கிரணங்களை பெற்று உலக சூழலில் பரவச் செய்வதால் விகாரங்களின் கிருமிகள் அழிந்து விடுகின்றன. இன்று முழு நாளும் இந்த மிக உயர்ந்த சேவையை செய்து கொண்டே இருப்போம். அப்போது நமது தரப்பிலிருந்து இந்த முழு உலகையும் இயற்கையையும் தூய்மையாக்குவதற்கான ஒத்துழைப்பும் உதவியும் நம்மிடமிருந்து கிடைக்கப்பெறுகிறது. ஓம் சாந்தி.